11th standard exercise 2.4 third sum. If alpha and beta are the roots of the quadratic equation x square plus root 2x plus 3 equal to 0. Form a quadratic polynomial with zeros 1 by alpha, 1 by beta கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 1 by alpha, 1 by பீட்டாக்கு வரலாம். கொடுத்துருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டோம். இப்போ இதில் a ஈக்குவல் டு என்ன 1, b ஈக்குவல் டு ரூட் 2, c ஈக்குவல் டு 3 இதுதானே. இப்போது சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிங்க. சம் ஆஃப் த ரூட்ஸ் போடணுன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இப்படி தான் போடுவோம். நார்மலாக ரூட்டு வந்து ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஆல்ஃபா பீட்டான்னு எடுக்கும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? மைனஸ் பி பை ஏ இப்படி தானே நார்மலாக போடுவோம். ஸோ இங்கே பி என்ன ரூட் 2. ஸோ மைனஸ் ரூட் 2 by 1. ஸோ மைனஸ் ரூட் 2ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் போடுங்க. ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ சி பை ஏ இப்படி தானே போடுவோம். இங்கே சி என்ன 3 by 1 3 கிடைக்குது. இப்போது இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 1 by alpha, 1 by பீட்டாவை சம் ஆஃப் த ரூட்ஸ் போடுங்க. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் 1 by alpha ப்ளஸ் 1 by பீட்டான்னு கிடைக்குமா? எல்சிஎம் எடுத்துக்கோங்க. அப்போது மேலே வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வந்துடுமா, பை ஆல்ஃபா பீட்டான்னு கிடைக்குமா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நீங்கள் கண்டுபிடிச்சிங்கள, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் ரூட் 2 பை ஆல்ஃபா பீட்டா வந்து 3. ஸோ மைனஸ் ரூட் 2 by 3ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 1 by alpha இன்ட்டு 1 by பீட்டா. ஸோ 1 by alpha பீட்டா இல்லையா. 1 by alpha பீட்டாங்கிறப்ப ஆல்ஃபா பீட்டா நீங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க 3. இப்போது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதுவோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0 இப்படி தானே எழுதுவோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னது இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க இல்லையா, அதை தான் எழுதிக்கணும். மைனஸ் இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதால இங்கேயும் மைனஸ் இருக்கிறதால ஸோ ப்ளஸ் ரூட் 2 by 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன 1 by 3 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இங்கே எல்சிஎம் ப்ராப்பராக எடுத்திங்கன்னா 3 வந்து இங்கே போயிடுமா. ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 2x ப்ளஸ் 1. இங்கே 3 வந்து கீழே இருக்க டினாமினேட்டர் இந்த சைடு வரும்போது 0வோட மல்டிப்ளை ஆகும்போது 0 இல்லையா. ஸோ உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன கிடச்சிருக்குன்னா 3x ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸ்டூடெண்ட்ஸ், குவாட்ராட்டிக் பாலினாமியல் எழுதும் போது ஈக்குவல் டு 0 எடுத்துகிட்டு நீங்கள் எழுதணும் 3x ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 2x ப்ளஸ் 1. ஓகேவா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கு கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.